நடிகர் சூர்யாவினுடைய 50வது பிறந்த நாளான இன்று அவருடைய நடிப்பில் ஆர்ஜே பாலாஜி இயக்கி இருக்கக்கூடிய கருப்பு திரைப்படத்தின் டீசர் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக வெளியாகி இருக்கு. ரேடியோ ஜாக்கி, நடிகர், கதாசிரியர், கிரிக்கெட் வர்ணனையாளர் என பன்முக திறமை கொண்ட கலைஞர் ஆர்ஜே பாலாஜி தானே கதாநாயகனாக நடிக்கும் படங்களை மட்டுமே இயக்கி வந்த ஆர்ஜே பாலாஜி கருப்பு படத்தின் மூலம் முதன்முறையாக மற்றொரு நாயகனுடைய படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜி.கே. விஷ்ணு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. அன்பறிவு மற்றும் விக்ரம் மோர் சண்டை பயிற்சி இயக்கத்தில் பணியாற்றியிருக்காங்க. கலையரசன் படத்துக்குள்ள பணியாற்றியிருக்காரு. 2K கிட்ஸுகளுடைய சென்சேஷனான சாய் அபியங்கர் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது. பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. ஆல்பம் சாங்ஸ் தாண்டி ஒரு படம் கூட அவருடைய மியூசிக்ல என்ன வெளியில வரல. ஆனா அடுத்தடுத்து நிறைய பெரிய படங்கள்லாம் கமிட் ஆயிட்டு இருக்காரு அப்படின்ற அந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் தாண்டி அவர் மியூசிக் பண்ணியிருக்கிற முதல் படத்தினுடைய டீசரா இந்த கருப்பு படத்தினுடைய டீசர் வெளியாகி இருக்கு. இதுல சூர்யா கூட த்ரிஷா, யோகி பாபு, நட்டி நடராஜ், லப்பர் பந்து ஸ்வாசிகா, நெடுஞ்சாலை சிவதா, மலையாள நடிகர் இந்திரன்ஸ் என பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் உடைய சார்பில் இந்த திரைப்படத்தை எஸ்.ஆர். பிரபு மற்றும் எஸ்.ஆர். பிரகாஷ் பாபு ஆகியோர் தயாரிச்சிருக்காங்க. சூர்யாவை மட்டுமே முன்னிறுத்தி வெளியிடப்பட்டிருக்க டீசர்ல ஜெய்பீம் எதற்கும் துணிந்தவன் படங்களைப் போல அவர் வழக்கறிஞராக நடக்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. ஆனா இந்த முறை ஆக்ஷன் கதையில மேலும் சூர்யாவினுடைய கஜினி பட ரெஃபரன்ஸுமே, அதாவது அந்த வாட்டர்மெலன் சீன் இருக்கும் இல்லையா, அதுவுமே இதில் இடம்பெற்றிருக்கு. இதனால சூர்யா ரசிகர்கள் இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னு சொல்லி டீசர் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி தளபதி விஜய் கிட்ட ஒரு கதை ஒன்று சொன்னார் இல்லையா, அந்த கதையை தான் இப்போ சூர்யாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிருக்காரு. அந்த திரைப்படம் தான் இந்த கருப்பு திரைப்படம். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், படத்தில் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், படம் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு ஃபேண்டசி மூவியாக இருக்கும் அப்படின்றது ஓரளவு பார்த்தாலே தெரியுது. சாமி படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சூர்யா பகலில் வழக்கறிஞர் வேஷத்திலையும் நைட்டில் அந்த கருப்பு வேஷத்திலையும் சண்டை போடுற மாதிரியான காட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. ஒரு கம்ப்ளீட்லி ஆக்ஷன் பேக்டா, இன்னும் சொல்ல போனால் அந்த ரோலெக்ஸ் மாதிரியான இறங்கி அடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் வேற மாதிரியான சூர்யாவை ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தின் மூலமாக பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கடந்த சில திரைப்படங்கள்லாம் சரியாக போகாததுனால கண்டிப்பாக இந்த கருப்பு திரைப்படம் அவருக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேக் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டீசர் பார்த்து ரசிகர்கள்லாம் ரொம்பவே உற்சாகமாகி இருக்காங்க.